வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது முருக பக்தர் மாநாட்டில் பெரியார் அண்ணா பற்றி விமர்சனம். அதிமுக கொடியில் அண்ணா படத்திற்கு பதில் அமித்ஷா திமுக. திராவிடத்தை அழிக்க முருகாவா போஸ்டரால் திராவிடம் அழிந்திடுமா? விஷம பிரச்சாரம் வேண்டாம், திமுகவினருக்கு அதிமுக ஐடி விங் பதில். முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட்டணியில் கலகம் மூட்ட முயற்சியா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நேற்று மதுரையில் நடைபெற்ற அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட இந்து முன்னணி இந்த மாநாட்டை நடத்தியது. இதில் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் இதில் கண்டிப்பாக இது அரசியல் சார்பற்றது என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி இந்து முன்னணியினரும் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் இதில் அரசியல் பேசப்பட்டது என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். அதன்படி அதில் அண்ணா அவர்களை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் விமர்சனங்கள் செய்து வீடியோ வெளியிடப்பட்டது. இதற்கு அவர்கள் எதிர்ப்பு குரல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐடி விங் எங்களுடைய கவனத்திற்கு அது வரவில்லை, நாங்கள் சரியாக அதை கவனிக்கவில்லை, கவனித்த பிறகு அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள், கண்டிப்பாக இதை நாங்கள் அழிக்க முடியாது, இது எங்களுடைய திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது, ஒரு போஸ்டர் ஒட்டுவதால் திராவிடம் அழிந்து விடுமா என்ற ஒரு கேள்வியையும் அதிமுக தரப்பிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். இதே போன்று அதாவது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுமே விமர்சனத்திற்குள்ளானது, அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது இந்து மக்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தும் அந்த ஒரு தீர்மானமும் விமர்சனத்திற்குள்ளானது. இவ்வாறாக பல விமர்சனங்கள் இந்த முருக பக்தர் மாநாட்டை ஒட்டியிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், என்னுடைய கேள்வி முதல்ல புகழேந்தி சார் உங்கள்கிட்ட தான் துவங்குறேன். இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம ஐடி விங் அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க, அதிமுகவோட ஐடி விங்கு, அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். முதல் சுற்றுல இந்த மாநாடு திடீர்னு முருக பக்தி, அது என்ன பாஜக போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இல்ல போன மாதங்க அதுக்கு முந்தின மாதம் எதுவும் இல்லாம தேர்தல் வருகின்ற காலகட்டத்தை நோக்கி நெருக்கமாக வரும்பொழுது வட மாநிலங்கள்ல எப்படி ராமனை சொல்லி வாக்குகளை சேகரிக்க திட்டம் போட்டு செய்தார்களோ அதை போல முருகன் தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான கடவுளாகி அந்த முருகனுடைய பெயர்ல முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு நாம என்ன சொல்றோம், நீங்க எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதுல ஏன் பொய் பித்தலாட்டங்களை செய்யறீங்கன்றதுதான். எதுக்காக கேட்கறோம்னா, இந்த மாநாட்டை என்ன சொன்னாங்க, நீங்களே இப்ப பேசும்போது சொன்னீங்க, இது ஆன்மீக மாநாடு, இதுல அரசியல் கிடையாது, மாறி மாறி சொன்னாங்க அழுத்தம் திருத்தமா. ஏன் அப்படி சொன்ன? நீ ஏற்கனவே அரசியல் மாநாடுன்னு சொல்லி போட்டு போயேன். உங்க கட்சி பிஜேபியினுடைய மாநாடாவே நடத்தி போங்களா, மக்கள் வரமாட்டாங்களாம், கூட்டம் சேராதான். கூட்டம் சேராது என்பதற்காகத்தான் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பேர்ல அந்த கூட்டத்தை கூட்ட, இது ஆன்மீக மாநாடு அரசியல் இல்லைன்னு சொல்லி கூட்டம் கூடியதற்கு பிறகு அரசியல் பேச்சு, அரசியல் பேசுறது, திராவிடத்தை அழிக்க வேல் கொண்டு வா முருகான்றது, திராவிடத்தை அழிப்போம்ன்றது. தீர்மானங்கள் நீங்க கூட சொன்னீங்களே, தீர்மானங்களை படிச்சு முடிச்ச உடனே அந்த பெரிய ஸ்கிரீன்ல இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களோ, அதர்மம் அழிக்க, அதர்மத்தை ஒழிக்க அப்படின்ற வாசகங்களை போட்டு ஐயாவையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அந்த படங்களை திரும்ப திரும்ப காட்டியிருக்கிறாங்க. அதைத்தான் நாம என்ன கேட்டோம்னா, எப்படி அதர்மத்தை ஒழிக்கும் தர்மம், பாஜகவினுடைய அதர்மம் என்பது என்ன, பாஜகவினுடைய அநீதி என்பது என்ன? இடஒதுக்கீடு அவர்களுக்கு அதர்மம், பொதுப்பாதுகாப்பு அவர்களுக்கு அநீதி, மக்களுக்கு தமிழ் உணர்வு தமிழ் உணர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது.
அவர்கள் சமஸ்கிருதத்தை படிக்கணும்வாங்களே தவிர வேற எதுவும் வேணாம், இங்கிலீஷ் கூட வேணாம்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் சொல்லக்கூடிய நியாயம் தர்மம் என்பது பொதுமக்களுக்கு அதர்மம் அநீதிதான். அந்த அதர்மம் என்கின்ற அவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நியாயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப பாக்குறோம். இப்ப இன்னொன்னு, இந்த மாநாட்டின் மூலமாக நீங்க என்ன சாதிக்கிறீங்க, இதை போட்டீங்க. இப்ப முருக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோகி வரல, நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம இதை வச்சுட்டு அரசியல் பண்றதுக்காக சொல்லல. எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் திராவிடத்தை அழிப்போம், திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகனை கொண்டு வந்து போடுறீங்களா? முருகன் தமிழ் கடவுள் நாங்க இல்ல புகழேந்தி சார், நீங்க தடுக்கிறதுக்கு வந்து பல முயற்சிகள் மேற்கொண்டீங்க. அதாவது நீங்களும் முன்னாடி முருகன் மாநாடு நடத்துறீங்க, அரசு சார்பாக நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது இந்த மாநாட்டை வந்து நடத்தக்கூடாது. ஆனால் கோர்ட்டே வந்து திமுகவை கண்டிச்சது. அதாவது நீங்கள் நடத்தும் போது அவங்க நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி கோர்ட் அனுமதி கொடுத்தது. ஸோ அப்போ அது ஒரு பின்னடைவா நீங்க பாக்குறீங்களா சார் திமுகக்கு? தெரிஞ்சுக்கிங்க, அறநிலைத்துறையின் சார்பாக அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கிற பழனியில எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் தலைமை ஏற்று முத்தமிழ் முருகன் மாநாடு, முத்தமிழ் முருகர் மாநாட்டை நடத்துறாங்க. அது முறையாக ஒழுங்காக அறநிலையத்துறையின் சார்பாக நடந்தது. அதுல அரசியல் கிடையாது. இங்க அரசியல் பாவம் பண்ணணும்ன்றதுக்காக இதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டீங்க, யோகி வராருன்னு. யோகி வரல. ஏன் வரமாட்டாங்க தெரியுமா? அவங்க வட மாநிலத்துல முருகனை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. முருகனை கடவுளாகவே அவங்க ஒத்துக்கிட்டது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான அந்த முருக வழிபாட்டில் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். வேண்டுமென்றே திட்டம் போட்டு அரசியல் ரீதியாக முருகன் படத்தை காட்டி ஏமாற்றலாம் மக்களை என்று இவர்கள் திட்டம் போட்டு வந்தார்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. அதனாலதான் யோகி வரலன்னு போயிட்டாரு. அடுத்து பவன் கல்யாண் வந்தார். நான் என்ன பண்ணீங்க, பவன் கல்யாணம் என்ன பண்ணாங்க, நல்லா அதிமுக 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க சொன்னீங்களா அந்த அமைச்சர்கள்லாம் ஐயாவையும் அண்ணாவையும் கேள்வி பேசலாம் இவருடைய. அதனாலதான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அழகாக சொன்னார், கொடியில ஒரு விரலை காட்டி கொண்டு இருக்குது யார் தெரியுமா, அறிஞர் அண்ணா. ஏன் அவர் படத்தை எடுத்துட்டு அமித்ஷா படத்தை போட்டுங்களேன். அண்ணாவை விமர்சனம் பண்றாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும், எழுந்து நின்று வெறுப்புன்னு எதிர்ப்பு கூட சொல்ல வேணாம், வெளியே இழப்பு செஞ்சிருக்கலாம்ல, ஏற்றி போயிருக்க. வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வெக்கத்தோட சிரிக்கிற வெக்கங்கத்தனமா 4 பேர் உட்கார்ந்து இருந்ததான் நாம கேட்டோம். அது எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிச்சிருப்போம்னு அதிமுக ஐடிவிங்க இப்ப கொடுத்ததா சொன்னீங்க. இது என்ன நேரடியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏற்று அவங்களுக்கு புத்தி இருக்காதா? ஏன் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் அந்த கேள்வி. அதை முதல்ல இது பண்ணுங்க, அந்த கோடி அந்த இதுன்னு. இதே போல இல்ல சார், நாம எதுக்காக சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, பவன் கல்யாண் வந்தார். அறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் மட்டுமல்ல, திராவிடத்தை அழிக்க வேண்டிய இவங்களுக்கு நேரா அவர் சொல்றார், உண்மையான புரட்சி தலைவர் முருகன் தான். யாரு முதல் புரட்சி தலைவர்? முதல் புரட்சி தலைவர் முருகன் தான். அதையும் அட்டாக் பண்ணதையும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த 4 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னவா கூட்டணி என்றாலும் உண்மையான புரட்சி தலைவர் சொல்லல, முதல் புரட்சி தலைவர் தான் சொன்னதா எனக்கு கவனம். சரி, ஓகே. கொடுமையாக இல்ல சார், அவங்க பணிச்சுன்னு செய்யறாங்க. பிஜேபி மிக தெளிவாக அங்க இப்படித்தான் அப்படின்றது தெளிவா. சரி சார், ஓகே. அடுத்த சுற்றுலா என்ன விரிவா பேசுவோம் புகழேந்தி சார். மறுபடியும் வர நமது அரங்கிற்கு வந்திருக்கும் இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இந்து முன்னணி சார்பாக நடத்திய அந்த மாநாடு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பெற்றது? அது மட்டுமல்லாமல் அதில் பல விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. அது பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்து சொல்லுங்கள். தமிழகத்திலே முருக பக்தியும் முருக பக்த மாநாடும் மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடைந்திருக்கின்றது. தமிழகத்திலே முருகக் கடவுளினுடைய வழிபாட்டு தலங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டது சமீப காலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்திலே. அதிலிருந்து இந்த முருக பக்தி என்பது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், முருக பகவானுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் இது எங்களுடைய வழிபாட்டு தலம் என்று சொல்லி சில மத அடிப்படைவாதிகளுக்கு ஒரு கொட்டு வைக்கக்கூடிய வகையிலே, அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருக வழிபாட்டு தலமான திருத்தணி, அந்த திருத்தணியை சாத்தான்களின் அரண் என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர், அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே சபையிலே அந்த சபை கூட்டத்திலே பேசினார். இப்படிப்பட்ட முருக கடவுளுக்கு எதிராக குரல் கொடுத்த போதெல்லாம் அமைதியாகவே இருந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகமும்
குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், ஐயா புகழேந்தி அவர்களுடைய நண்பர். ஐயா சொன்னார், யோகிக்கும் தமிழ்நாட்டுக்கும் யோகிக்கும் இங்க முருகருக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு கேட்கிறார். ஐயாவுக்கு சில வரலாறுகளை எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிக் கொள்கின்றேன். கோரக்பூர் என்கின்ற ஊரினுடைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மடத்தினுடைய தலைமை பூசாரியாக மடாதிபதியாக இருந்தவர் யார் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத். அந்த கோரக்பூரினுடைய வரலாறு என்னவென்று சொன்னால் இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாறும் அந்த கோரக்பூர் வரலாறும் ஒன்று. கோரக்கர் என்கின்ற 18 சித்தர்களில் முக்கியமான சித்தராக இருக்கக்கூடிய கோரக்கர் அவருடைய தலைமையிடமாக அவருடைய வழித்தொண்டர்களாக அங்கே கோரக்பூர் உருவாகி அந்த கோரக்பூரிலே மடம் நிறுவி அந்த மடத்திலே மடாதிபதியாக இருந்தவர் அவர்தான் யோகி ஆதித்யநாத். இன்னமும் சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டு அரசியலிலே ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு காரணங்களால வரக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களால வர முடியாமல் இருக்கலாமே தவிர, இவர் சொல்லுவது போல முருகர் வழிபாட்டு மற்ற மாநிலங்களிலே மற்ற இடங்களிலே இல்லை, எனவே அவர் வரவில்லை என்கின்ற கட்டுக்கதை. இதுதான் திமுக. பொய் சொல்லியே இவர்கள் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவார்கள் என்பதற்கு ஐயா புகழேந்தி அவர்களே ஒரு சாட்சி. யோகி ஆதித்யநாத் சொன்னாரா? அல்லது பாரதிய ஜனதா கட்சி இந்த காரணத்துக்காக யோகி ஆதித்யநாத் வரவில்லை என்று சொன்னதா? இப்படி பரப்பலாமா? இவ்வளவு பெரிய நிகழ்வு நடத்தும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது, விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது அடிப்படையிலே எல்லா இடத்திலையும் இந்து முன்னணி தன்னுடைய பேட்டியில யோகி ஆதித்யநாத் கிட்ட டேட்டு கேட்டிருக்கோம், சந்தர்ப்பம் பார்த்து வர முயற்சி செய்கிறேன் அப்படின்னு தான் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. தவிர பவன் கல்யாண் வரான்றதை பதிவு பண்ணிட்டாங்க, முயற்சி செய்கிறேன். ஏன்னா முத நாள் கூட இந்து முன்னுடைய செய்தி தொடர்பாக இளங்கோவன் கொடுத்த பேட்டியில சொல்றார், ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆனா அங்க ஃபிளைட்டு இங்க புரோட்டோகால் எல்லாமே வந்துடும், முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வேலை பலு காரணமாக அதுக்கான கரெக்டான இது சொல்றது முன்னாடியே பதிவு பண்ணிட்டாரு. இப்ப செந்தில் சார் சொன்ன மாதிரி இதை வைத்து புகழேந்தி சார் ஒரு ட்விஸ்ட் பண்றாரு. எனவே இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு அரசியல் மாநாடான்னு சொல்லி கேட்கறாங்க. இன்றைக்கு தீர்மானங்கள் அது மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டது, திராவிடத்தை ஒழிப்போம் சொன்னது, அதே மாதிரி இந்து மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னது, இதெல்லாம் நீங்க எப்படி அரசியல் இல்லையா சார்? இது அதாவது 6 தீர்மானங்கள் போட்டாங்க. அந்த 6 தீர்மானங்களுடைய முக்கியத்துவம் என்பது இந்து முன்னணியினுடைய அடிப்படை கொள்கைகள். இந்து முன்னணி பேரியக்கம் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், திருப்பரங்குன்றத்தினுடைய மலையின் மீது சென்று நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சென்று 1900 மாநாட்டில் நீங்க வலியுறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. இது முருகர் மாநாடு, கேள்வி நான் என்ன கேட்கிறேன்னா, இந்து முன்னணியினர் நடத்திய மாநாடுனா முருகனை சொல்லி தான் இந்த கூட்டத்தை நீங்க திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், நீங்க கலந்து கொள்ளக்கூடிய மாநாடா இருக்கும், அதுல பொதுமக்கள் ஒரு சிலர் கலந்து கொள்ள, அது மாற்று கருத்து இல்ல. ஆனா இது முற்றுமுதலா முருகரை முன்வைத்து நீங்க அழைத்த மாநாட்டுல நீங்க அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அரசியல் பேசுறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்திற்குள் அரசியல் புகுந்திருக்குது. நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் மலையின் மீது 1994 நீதிமன்றத்தினர் உத்தரவுப்படி மேலே சென்று தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு வந்திருக்கு. அரசியல் தடுக்குது. மாற்று மதத்தினருடைய வாக்குகள் நமக்கு வராம போகுமான்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பேச மாட்டோம்னு சொன்னீங்களே, அப்ப பேசிங்க. எங்களுக்கு எங்களுடைய உணர்வுகளை அரசியல் தடுக்குதுன்னு சொல்ல வரேன். எனவே அதை நாங்கள் சொல்லக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நீங்க உடனே பாருங்களேன். இதுதான் எங்களுக்கு இருட்டடைப்பு செய்து எங்கள் வாயை முடக்குறீங்க. இல்ல சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துங்க, உடனே இஸ்லாமியருக்கு போயிருங்க. அவங்களும் மதங்க, நாங்களும் மதங்க. அவங்க மதத்துக்காக வக்போர்டு சட்ட திருத்தத்துக்காக அவங்க போராடுறாங்கல்ல, அது அரசியலா அவங்க மத உரிமையா? சொல்லுங்க சார், அது அவங்க மத உரிமைன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு திமுக ஆதரிக்கும். அரசியல் இல்லன்னு அவங்க சொல்லல, ஆனா நீங்க அரசியல் இல்லன்னு சொல்லி எங்களுடைய உரிமை நல்லா கேட்டுக்கோங்க. 94 திருப்பரங்குன்ற மலையின் மீது, ஐயா நில்லுங்க, திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இது அரசியல் எடுத்துக்கோங்க, இல்ல ஆன்மீகம் எடுத்துக்கோங்க. இதுக்கு திமுக ஆதரவு தருமா தராதா? பேசுமா பேசாதா? பேசல. அப்ப நாங்க பேச வேண்டும்ல. அதுதான் தீர்மானமா நாங்கள் போட்டுருக்கோம். ஏன்னா திமுகவை நம்பி அல்லது மற்ற கட்சிகளை நம்பி யாரும் இல்லை. எங்களுக்காக இந்துக்களுக்காக போராடுகின்ற இந்து முன்னணி பேரியக்கம் தான் இருக்கு. சரி, எனவே இந்துக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஓகே சார், அடுத்த சுற்றுல நம்ம தொடர்ந்து பேசுவோம். புகழேந்தி சார், குறுக்கிட வருவாங்க, டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நான் திரு பகலவன் அவர்களோட முதல் சுற்று கருத்து கேட்கணும். இல்ல நாம என்ன சொல்ல வந்தோம்னா, இவர்கள் அந்த திருப்பரங்குன்ற மலை அப்படின்னும் பொழுது
எல்லோரும் அங்க சகோதரத்துவத்தோடு எல்லாம் சமமா நல்லா அமைதியாக அவரவர்கள் முருக வழிபாடு நடக்குது, இஸ்லாமிய வழிபாடு நடக்குது. தேவையில்லாம மத கலவரங்களை உருவாக்குவது போல வேகமாக பேசி நண்பருக்கு சொல்றேன். அதான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆடு கோழிகளை பலியிடுவேன்னு சொல்லி தோல்ல போட்டுட்டு போனது யாரு? எஸ்டிபி அமைப்போடு சேர்ந்து போனது யாரு? மத கலவரத்தை உருவாக்க நினைச்சது யாரு? அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. ஓகே செந்தில் சார் கொஞ்சம் இருங்க. பகலவன் சார் உங்க முதல் சுற்று கருத்து. அதாவது முருகருக்கு நீங்கள் வந்து அந்த மாநாடு நடத்தத்தில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மாநாடு நடத்தி தான் முருகரை நீங்கள் சொல்லி கொடுக்க அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்லாமலே நாங்கள் முருகனை வழிபடுறோம். நீங்கள் சொல்லி பாடம் எடுத்து பாடம் எடுத்த பிறகு தான் எங்களுக்கு முருகரே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த ஊர் உலகம் ஃபுல்லாக எல்லாம் முருகா முருகா தான் கத்தின்னு இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் சொல்லி யாரும் வரல. நீங்கள் இப்போ மாநாடு நடத்துறது எத்தனை பேர் ஒரு 10 லட்சம் பேர் கூட நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டு. வந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர், இருந்தாலும் ரைட் ஒத்துக்கிறோம். இதே திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து அங்கே விசேஷங்கள் நடக்கும்போது பல்லாயிரக்கணக்கான 10 லட்சத்துக்கு இல்லை 30 லட்சம் பேர் வந்தாங்க போனாங்கன்னு 20 லட்சம் வந்தாங்க மக்கள்னு சொல்கிறாங்க. இதே திருத்தல லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க. இங்கே இருக்கிற பழனிக்கு லட்சக்கணக்கான பேர் போயிட்டு தினதோறும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டா போகிறாங்க. நீங்கள் முருகர் இங்கே இருக்கிற 6 படையை நீங்களா கண்டுபிடிச்சுங்க, நீங்களா கண்டுபிடிச்சுன்னு கேட்குறேன். ஆல்ரெடி இருக்கு இல்லை, அதில் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. அதுக்கு அதில் வேற ஒரு அரசியலை புகுத்துறீங்க. இப்போ செந்தில் சொன்னார், இந்து மக்களுக்காக, இந்து முன்னணி, இந்து மக்களுக்காக. யார் இந்துன்னு நீங்கள் யாரை வந்து கோட் பண்ணுறீங்க? இந்துன்னு செந்தில் யார் சொல்கிறாரு? இந்து யார்? நான் கேட்குறேன், இந்து யார்? நீங்கள் யாரை கோட் பண்ணுறீங்க? இந்துக்களாக இருக்கிறவர்களே கோயிலுக்குள்ள போக விடாமல் தடுக்கிறாங்களா? அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? செந்தில் எங்கே போராடிக்கிறாரு? இந்து முன்னணி எங்கே போராடி இருக்குது? இந்துக்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ள தடை, அதுக்கு போலீஸு வேறு, அங்கே வேறு சிக்கல் வருது. அப்போ அந்த இந்துக்களே இந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு போது நீங்களாம் இந்துக்கள் தானே, இந்து முன்னணி முன்னே வந்து ஏன் நிற்கலை? இது வரைக்கும் எங்கே நின்று இருக்கிறீங்க? ஒரு சான்று சொல்லுங்கள். இந்து முன்னணி இதுமாரி கோவிலுக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லுவதை தடுப்பது குற்றம். நாங்கள் வந்து போராடுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இருக்காங்களா? நாங்களும் இந்து, நீங்களும் இந்து தானே, எங்களையும் உள்ள விடல. அப்ப யார் இந்து? அண்ணாமலை அவர்கள் வந்து பேசும்போது இன்னைக்கு யார் இந்துன்னு கேட்டேன். யார் இந்து? இல்ல அதுக்கான பதில நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். யார் இந்து? அப்ப யார் இந்து? திருவண்ணாமலை இங்க வந்து கந்தசஷ்டி கவசம் பாட்டு பாடுறாங்களே, ஆமா ஆமா, அந்த பாடல் எனக்கு தெரியும். குஜராத்ல இருக்கிறவருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் இருக்கிறாரா? குஜராத்தில் முருகர் இருக்கிறாரா? எங்க கடவுளுங்க முருகர். நீங்க யாருங்க எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது? நீங்க யாரு? நார்த்ல கார்த்திகேயன் கும்பிடுறாங்க, அதெல்லாம் நாங்க கேட்க வரலங்க. நீங்க அதை கும்பிட நாங்க கேட்டோமா? குஜராத்ல இருக்கிறவங்க ஏன்டா அதை கும்பிட நாங்க யாரா கேட்டோமா? உத்தரப்பிரதேசம் நீங்க ஏன்டா இதை கும்பிட நாங்க கேட்டோமா? எங்க முருகர் நீ யார் வந்து போட்டி போறதுங்க? நீங்க யாரு? சரி, நீங்க யாரு? உங்களுக்கு யாரும் சொன்னாங்க? எங்க ஊர்ல இருக்கல சாமி, உங்க ஊர்ல இருக்கு. எங்க ஊர்ல சமத்துவமான சாமிங்க. முண்டக்கண்ணி அம்மன், செல்லி அம்மன், கருமாரி அம்மன், முத்தாலம்மன், இது எல்லாமே எங்க அம்மனுங்க. வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க, எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க. முருகர் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது திருமாவளவன் அவர்களை பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார், அந்த விபூதி அழித்த விவகாரத்தை சொல்லி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களாம் வந்து அடிப்படை அரசியல் தெரியாதவங்க, புரிதல் இல்லாதவங்க. ஒருத்தருக்கு வேர்வை சொட்டிங் வந்தால் வந்து தொடைக்கூடாது, நெத்தி தொடைக்கூடாது. விபூதி வச்சுட்டா நெத்தி காட்டிக்கினே போகணுமா? தொடைக்கவே கூடாது. ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வரவங்க எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க தான். எல்லோரும் ஷூட்டிங் வருது, அப்போ வேர்த்து போதா இல்லையா நமக்கு உள்ளேருந்து வரும்போது இப்போ துடைச்சிடுவோம். அவர் ஒரு தலைவராக இருக்கிறதால நீங்கள் அதை காட்டிக்கிறீங்க. கோவில் வாசலில் போய் நில்லுங்க, எத்தனை பேர் வீடியோ எடுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் தடவிட்டு வராங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு அரசியல். இதை விட கேவலமான செயல் வேறு எதுவுமே இருக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நெத்தியில் பொட்டு வச்சுக்க தான் உள்ளே சுற்றின்னு இருக்காரு. அதாவது அப்படி ஒரு குற்றம் சுமத்துற நீங்கள் எப்போ குற்றம் சுமத்திருக்குன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பூசாரி நெத்தியில் விபூதி வச்ச உடனே இருங்க அப்படின்னு இடும்போது இட்டுக்கிறது அடுத்த நொடியே இங்கே தொடச்சிதானே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விமர்சனம் நியாயமானது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இருந்து உள்ளேருந்து புழுக்கமாக வரவங்களுக்கு நெத்தியில் சொடிக்கிறது, அதை நீ செல்போன் பார்த்தோன்னா தொடைப்பேன்னு கேட்பீங்க. எப்படி தொடச்சா உங்களுக்கு என்ன? அங்கே ஏதாவது முருகனை பழித்து சொன்னாரா? ஏதாவது பேசினாரா? இல்லை. அப்புறம் நெத்தியில் இருக்கிற பொட்டை இப்போ துண்டு போட்டுருந்தா கூட, ஒரு பச்சை துண்டு போட்டிருந்தா கூட இன்னாண்ட தோல் எடுத்து போட்டால் கூட இன்னாண்ட தோல் இருந்து இன்னாண்ட எடுத்து போட்டார், தவறி கீழே வந்தால் கூட கீழே தூக்கி போட்டார் இப்படின்னு சொல்லுவீங்க. அவர் குனிஞ்சா அரசியல் சொல்லுங்க, நிமிர்ந்தா அரசியல் சொல்லுவீங்க, இப்போ விபூதியை தடவிட்டா இது சொல்லுவீங்க. இது என்ன அரசியல் உங்களுக்கு? நீங்கள் வந்து முருகன் பக்தி வந்து என்னவா இருக்குது, இது வந்து தமிழ் வழிப்படி எப்படி நம்ம வழிபடணும்
அப்படின்னு சொல்லி கொடுங்க சார். எனக்கு தெரியல கூட, முருகனை பற்றி எனக்கு தெரியல. இப்போ அதிமுக வந்து அவங்க முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்க முன்னாடியே இந்த மாதிரியான வீடியோ போட்டிருக்காங்க, திராவிடத்தை அழிப்போம்னு மதுரையில் போஸ்டர்ஸ் இருந்திருக்கு. அவங்க எதிர்வினை ஆல்ரெடி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களாம் மாறிட்டாங்க. இப்போ கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாருன்னு ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் எம்பி அந்த ஒரு அவர் வந்து பேரூர்ல ஆதீனத்தோட ஒரு நிகழ்ச்சியில தான் கலந்துக்கிட்டேன். ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்காருங்க. அதிமுகவில் ஏற்கனவே ஒருத்தர் நீக்கப்பட்டிருக்காரு. ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் போயிட்டு கலந்துக்க நான் சொல்லி நீக்கப்பட்டிருக்காரு. மெல்ல 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 படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலவாய் சுந்தரம் என் நண்பர் அவங்க உள்ள வந்துட்டாரா? கொஞ்ச நாள் எடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க. ஆனா நீக்கினாங்களா இல்லையா? நீக்கினாங்க. அதுதான் நான் சொல்றேன். அதனால முருகனை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் சில விஷயங்கள். முருகன் எப்படி வந்தான், எங்கள் கடவுள் எப்படி வந்தான்னு வழிமுறையாக அந்த மாநாட்டில் சொல்லியிருந்தா சரி, நாங்கள் அதை கேட்டிருப்போம். பரவாயில்ல, முருகன் இப்படிலாம் வந்திருக்காரு, நாங்கள் திரைவேலையாட படத்தை தான் பார்த்துக்கிறோங்க, முருகன் இப்படி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஊரில் இருக்கிற அரசியல் எல்லாம் பேசிக்கின்னு, ஊரில் இருக்கிறவங்களாம் குறைச்சி பேசிக்கின்னு முருகனை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் உங்கள் அரசியல் பேசுகிறீங்க. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடேஷ் சார், ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், வந்து அண்ணா அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவரை இரண்டு தொடர்புபடுத்தி சொன்ன ஒரு சர்ச்சை கருத்தால் தான் போன முறை கூட்டணியிலே பிரச்சனை வந்தது. ஸோ இப்போது அதிமுக அமைச்சர்களை வைத்துக்கொண்டே அந்த மாநாட்டில் வந்து போட்ட அந்த வீடியோஸ் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் பற்றி அதர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு காட்டும்போது அண்ணாவை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் கூட்டணியில் குழப்பம் ஏற்படாதா? இது அதிமுகவினரின் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற கேள்வியையும் திமுக வச்சிருக்கு. முதல்ல வந்து புகழேந்தி சார் சொன்னதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த முருக மாநாடு வந்து நடத்துனது இந்து முன்னணி தான் நடத்துது. பாஜகவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. முருகரை வழிபடிக்கூற எந்த கட்சியும் இந்த மாநாட்டுக்கு வரலாம், எந்த தொண்டர்களும் இந்த மாநாட்டுக்கு வரலாம், எந்த முருக பக்தரும் இந்த மாநாட்டுக்கு வரலாம். மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு பத்திரிகை வச்சோம், வரல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகை வைக்க நேரம் கேட்டிருக்காங்க, அவர் கொடுக்கல. ரஜினிகாந்த்க்கு வச்சுருக்காங்க, சீமான் அவர்களுக்கு வச்சுருக்காங்க, விஜய் அவர்களுக்கு வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அந்த பத்திரிகை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்த அவங்க கேட்குறது திருமாவளவனுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்க, வந்து முருகரை தரிசிச்சுட்டு போங்க. சரி, எதுக்கு முருகரை திடீர்னு தேர்தல் அப்போ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி புகழேந்தி சார் கேட்குறாரு. முருகரை எங்கள் கையில் கொடுத்தது யாருன்னா திமுக தான் கொடுத்தது. கற்பர் கூட்டம் என்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதோ, ப்ளூடூத் அந்த மைனர் குஞ்சும் ப்ளூடூத் ரோஸுன்னு சொல்கிற அவங்களும் மிகப்பெரிய லெவலில் கற்பர் சென்னிமலையில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை வந்து இழிவுபடுத்தினோன்னே, யூடியூப் ப்ரோசஸ் இழிவுபடுத்தினோன்னே நம்ம மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்ட காலத்தை இந்து முன்னணி முன்னெடுக்குது. இந்து முன்னணி கேஸ் போடுறாங்க அது மேலே. அப்போ அந்த கேஸ் போடுறப்ப அந்த கருப்பர் கூட்டத்திற்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் யாருன்னா திமுகவை சேர்ந்தவர்கள். இவங்க திமுகவை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர் முருகனை இழிவுபடுத்திருக்க ஆதரவாக சேர்ந்தவர்கள், திமுக சேர்ந்தவர்கள் நம்மளுடைய செயற்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் மூலம் முருகன் மாநாடு நடத்தலாம். இந்து என்றால் திருடன் அப்படின்னு அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சொன்னாரு. அவர்கள் முருகன் மாநாடு நடத்தலாம். நெத்தியில் எதுக்குப்பா குங்குமம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் ரத்தம் வலிகிறதான்னு கேட்டதுக்கு முருகன் மாநாடு நடத்தலாம். பண்ணாரி அம்மன் கோயிலில் போய் ஒருத்தர் தீ மிதிச்சாருனால அவர் அந்தியூர் செல்வராஜ் உடனே அமைச்சர் பதவியில் வந்து தூக்குனவர் இருந்தது மாநாடு நடத்தலாம். தினம் தினம் எங்கள் முருகரை கும்பிட்ற இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இந்து மாநாடு நடத்துறதுல என்ன தப்பு? உங்களை மாதிரி அறநிலையத்துறை பணத்தை 400 கோடியை எடுத்து ஆட்டையை போட்டா மாநாடு நடத்துகிறோம். 5 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபா 5 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி வாங்கி அந்த மாநாடை முன்னெடுக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்து முன்னணி வந்து 5 வருடத்துக்கு ஒரு முன்னாடி மாநாடு நடத்துவாங்க. 2015 கோயம்புத்தூர் நடத்தினாங்க. 2020 சென்னையில் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் கொரோனா வந்ததுனால ட்ராப் பண்ணோன்னா 2023 மதுரையில் மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? குன்று இருக்கலாம், குமரன் இருக்க மாட்டோம். அங்கு அறுபடை வீடுல 2 வீடும் மதுரையில் இருக்கு. முதல் வீடான திருப்பரங்குன்றம், கடைசி வீடான பழமுதிர்ச்சோலும் மதுரையில் தான் இருக்கு. இப்போ இந்த முறை இந்த மாநாட்டில் வந்து குன்றம் காப்போம் அப்படின்ற மாதிரி வரும்போதே அந்த குன்றம் பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்றது மாதிரி தான் அபியூஸா தெரியுது. இல்லை இது பாருங்க, ஒரு விஷயம் அதுதான் நான் முன்னாடி வரலாறு சொல்றேன். அது ஏன் மதுரையில் முடிவு பண்றாங்க அப்படின்றது முன்னாடியே முடிவு பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கந்தர் மலை, நம்ம திருப்பரங்குன்றம் மலைன்ற ஒரு பிரச்சனை வருது. கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றணும். கோர்ட் ஆர்டர் 1994 இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பயப்படுது. சிறுபான்மை ரோட்டுக்காக பயப்படுறத பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்து முன்னணிக்கு இருக்கா இல்லையா? இதுல பாஜக ரோல் எங்க வந்துச்சு? நான் முருக பக்தரா தான் போனேன், பாஜகவை போனேன். நாங்க கொடி எடுத்துட்டு போனோம். பாஜக கொடி ஒரு கொடி எங்க பாத்தீங்களா? இல்ல.
பாஜகவை சேர்ந்தவர்கள் யாருன்னா கொடி கட்டிட்டு போனதை பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிங்க பாத்தீங்களா? எல்லாருமே இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், தன்னாடு தொண்டர்கள் தான். கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர், ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். நான் இருந்த நேற்று இந்நேரம் அங்கதான் இருந்திருக்கேன். 6 லட்சம் பேர் வந்து கந்தசஷ்டி கவசத்தை நம்ம முழு நேரம் பாடி கின்னஸ் ரெக்கார்டை பண்ணாங்க. ஒரு சச்சரவு இல்லை, ஒரு கூட்டம் இல்லை, ஒரு மது இல்லை, ஒரு பிரியாணி இல்லை, ஒரு குவார்டர் இல்லை, எதுவுமே இல்லை. காவடிகள் உனை தேடி ஆடி வரும், கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும். கோடி பேர் வந்தான், காவடியை தூக்கிட்டு வரான், வேல் எடுத்துட்டு வரான். அங்க பூஜை பண்ணிட்டு போய் அறுபடை வீடுல கங்கா ஆர்த்தியில பண்ற மாதிரி ஒரு மங்கள ஆர்த்தி கிளாஸ்ல பண்ணி அதை முடிச்சாங்க. இந்துக்களுடைய பிரச்சனை என்னென்ன இருக்குன்ற விஷயத்த இந்து முன்னணி சொல்லாம யாருங்க சொல்லுவா? நமக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகளோ, நம்மளை எப்படி இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது, ஓட்டு அரசியல நம்ம எப்படி இந்த அரசாங்கம் நம்மளை ஏமாற்றுகிறத இந்து முன்னணி சொல்லாம யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? எங்களுடைய இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுங்க. இன்னைக்கு அறுபடை வீடு, பழனி, பழங்கொன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணிகை, இந்த அறுபடை வீடிலும் அடிப்படை வசதி உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை செஞ்சு கொடுத்திருக்கா? இன்னைக்கு காலம் நான் போயிட்டு வந்தேன், 18ஆம் படி கருப்பூர் போயிருக்கேன், ஆண்டாளர் கோயிலுக்கு. அங்க இருந்து போய் இப்படி திரும்ப 10 ரூபா கொடுன்றான். இல்ல சார், இப்ப அதிமுக வந்து அமைச்சர்களை வைத்துக்கிட்டு இந்த மாதிரியான வீடியோ போடும்போது அவங்களுக்கு அது பின்னடைவு தானே சார்? அந்த சர்ச்சைக்குள்ள நான் வரமாட்டேங்க. நல்ல முதல்ல வசூல் சொன்னது இந்த உள்வாங்க. இந்த கூட்டத்தை நடத்தினது இந்து முன்னணி தான் நடத்துது, சரிங்களா? அங்க பாஜக ரோலோ அதிமுக ரோலோ எல்லாம் நீங்க அவங்களுக்கு தான் சர்ச்சையில பத்தி கேட்கணும், நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்கள் அங்கு சென்றது பாஜகவா செல்ல, ஒரு முருக பக்தனா, ஒரு முருகனோட வேண்டி என்னுடைய முருக பக்தியை நான் வெளிப்படுத்துறதுக்கு அங்க செல்றேன். என்ன மாதிரி எவ்வளவு பேர், 6 லட்சம் பேர் அங்க கூடுங்க. நேத்து யாரும் வந்து கொடி எடுத்துட்டு வரல, பாரத் மாதா கி ஜி கோஷம் போடல, யாருமே மோடிஜி வாழ்கன்னு சொல்ல, யாருமே அமித்ஷா வாழ்கன்னு சொல்ல, யாருமே அண்ணாமலை வாழ்கன்னு சொல்ல, யாருமே நாயனா வாழ்கன்னு சொல்லல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற ஒற்றை குரலோ தான் அந்த கூட்டம் ஒலித்தது. இப்ப நான் சொன்ன பாருங்க, பட்டியலிட்டம் பாருங்க, இவர்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கான ஒரு கட்டாயம் இருக்கிறப்ப என்னுடைய முருகர் மாநாட்டை எங்கள் இந்துக்கள் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன எரியுது? கண்டிப்பா பேச புகழேந்தி ஐயா, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டிற்காக வந்து பார்த்துதான் நீங்க வந்து சில நடவடிக்கைகள் எடுக்காத காரணமாக இந்த மாநாட்டில் சில விஷயங்களை வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு திரு செந்தில் சொல்றாங்க. நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுடைய கருத்தை நீங்க பேசுறதை பத்தி நான் ஒன்றும் தப்பு சொல்லாது, உங்க விருப்பம். ஆனால் முதல்ல நீங்க நன்றி சொல்ல வேண்டியது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய முதல்வர் தலைவருக்கு. ஏன் தெரியுமா? கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள் போது முருகன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் எல்லாவற்றிலுமே கூட்டமா இருப்பாங்க, எல்லா மக்களும் போவாங்க, வழிபாடு செய்வாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நாள்ல நீங்க மதுரையில இந்த மாதிரியான ஒரு மாநாடுன்றது ஒண்ணு அறிவிச்சுட்டு, முருக பக்தர்கள் மாநாடுன்னு அறிவிச்சுட்டு, நீங்க அரசியலே கிடையாது, இதுல எல்லாமே ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் வந்து திரளுவாங்கன்னு சொல்லி நீங்க திரட்டினீங்க. அப்படி வருகின்ற அந்த கூட்டத்தை அமைதியாக, நமக்கு மாறுபட்ட கருத்துக்களை பேசுபவர்களாக இருந்தாலும், ஐயாவையும் அண்ணாவையும் கூட விமர்சனம் செய்து திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று போஸ்டர்லாம் ஒட்டி நடத்தினாலும் கூட யாருக்கும் எந்த விதத்திலையும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, எந்த சச்சரவும் வந்துடக்கூடாதுன்னு அமைதியாகவும் நீங்கள் சிறப்பாகவும் நடத்துவதற்கு பாதுகாப்பு தந்த எங்களுடைய அரசாங்கத்திற்கு முதல்ல நன்றி சொல்லணும். இல்ல, அவங்க வாலண்டியர்ஸே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் கிடையாது சார் உள்ள, காவல்துறை காவல்துறையே உள்ள கிடையாது, அலோடே இல்ல காவல்துறை. யாருக்கு நன்றி சொல்றது? ஓகே ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசட்டும். அந்த நன்றிகளுக்கெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. கொஞ்சம் கேட்காது, கொஞ்சம் பேசுங்க, பதிவு பண்ணுங்க. இவர்களுடைய மாநிலங்கள்ல எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, எப்படியெல்லாம் அங்க பிரச்சனைகள், கலவரங்கள், எத்தனை உயிர்கள் போனது, அரசு விழாவாக இருந்தாலும் கூட அங்க இவர்கள் மத பிரச்சனை உருவாங்க. ஆனா இங்க அது கிடையாது. அதுதான் நமக்கு இவங்க நன்றி சொல்றோம்னு சொல்றேன். இன்னொன்னு, இந்த மாநாடுன்றத போட்டுட்டு அறுபடை வீடு செட்டெல்லாம் போட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்து டான்ஸ் பாட்டன் வச்சு இவர்கள் ஒரு சினிமா ஷூட்டிங் போல அதை நடத்துனாங்க. நாம கேட்கிறோம் சார், முருக பக்தர்களே கேட்கிறாங்க, உண்மையான முருக பக்தர்களே பல பேர் கேட்கிறாங்க, என்னைக்கு இந்த பிஜேபி இந்த நபர்கள் எல்லாருமே ராமராஜ்யம் சொல்றீங்களா, ஏன் முருகராஜ்யம் சொல்லுவீங்களா, முருகராஜ் சொல்ல மாட்டீங்களா என்று கூட அந்த கேள்விகள் உண்டு. இன்னொன்னு, இங்க எல்லாருமே இங்க சைவர்கள் வைணவர்கள் திராவிட சமயத்துக்கு சொந்தக்காரர்கள், மதம்லாம் இங்க கிடையாது. பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட இவர்கள் முன்னேறிய வகுப்பாறு போய் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களையோ யாரெல்லாம் இஸ்லாமியர்களையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட சட்டப்படி ஒரு உத்தரவை வாங்கி அதற்கு பிறகு நம்ம எல்லாம் இந்து என்ற இதுல கொண்டு வந்துதான் இவர்கள் அப்புறம்தான் இந்த வகுப்பு அறிமுகத்துவா, இவன் காலில் பிறந்தான் கையில பிறந்தான்
அங்க போனா தொடக்கூடாது, பார்க்க கூடாது, ரோட்ல நடக்க கூடாது என்றெல்லாம் சொன்னதை ஆதரித்த இவர்களுடைய கூட்டம் பாவம். நம்முடைய நண்பர்களுக்கு அதெல்லாம் மறைக்கிறாங்களா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா வகையிலுமே சரியாக முடிச்சுக்கிட்டோம். அறநிலையத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சோழர் சேகர்பாபு இங்க கூட நண்பர்கள் கூட சொன்னாங்க, இதற்கு முன்பு இவர்களுக்கு வேண்டிய ஆட்சிகள் நடந்த பொழுது கூட இவங்க எல்லாம் எங்க போனாங்க, ஏன் கோயில்களை பத்தி கேட்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு, புதுப்பித்தல், ரோப்கார் அமைத்தல், அங்கங்கு வழிபாட்டு தலங்களுக்கான வாய்ப்பு வசதிகளை நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது அதுதானே வேலை அறநிலையத்துறைக்கு, அது ஒரு சாதனையா நீங்க ஏன் சொல்றீங்க? எங்க பணத்தை வாங்கி தான் நீங்க செய்றீங்க, எங்க உண்டியல் பணத்தை வாங்கி தான் செய்றீங்க. சரி, ஓகே சார். தமிழக அரசு நான் வரல, நீங்க பேசினா கேட்காது. ஒரே ஒரு செகண்ட் நான் வரேன். சாதனை பண்ண மாதிரியே சொல்றீங்க. கோயில்களை பத்தி ஏன் இப்ப பேசல, ஏன் இப்ப இந்த மாதிரியான மாநாடுகள் இதெல்லாம் கூட்டணும் அந்த அம்மையார் அதுதான் சார் கருப்பர் கூட்டம், அதுதான் சார் கருப்பர் கூட்டம் பண்ணாங்க தான் சார் பதிவு பண்ண. அதை நீங்க அத பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. உங்களுடைய வழக்கறிஞர் ஏன் ஆஜரானன்றது பதில சொல்லுங்க. வரேன் சார். கருப்பர் கூட்டத்துக்கு ஏன் ஆஜரானீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிட்டு நான் வரேன். கண்டிப்பா குறுக்கிட்டு உங்ககிட்ட வரேன். இப்ப மோடி என்ன பண்ணாரு, இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், நல்ல நண்பர்களுக்கும் தெரியும், வந்தார். வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு போனார், ரோட் ஷோவாக நடந்தார். அங்க போய் மௌன விரதமும் இருந்தார். ராமநாதபுரத்திலையும் தோத்தாங்க அவரு செஞ்சது. அப்புறம் வேல்பூர் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற ஒருத்தர் வேல் யாத்திரைன்னு போனாரு, அவரு போன இடத்துலயும் எல்லா இடத்துலயும் தோத்தாங்க. இன்னைக்கு முருகன் இதை காட்டி தேர்தலுக்கு பயன்படுத்துவதாக சொல்கிறார். மிகப்பெரிய இருக்கு முருகனே இவர்கள் நம்பிக்கைக்குரிய, இவர்களுடைய கடவுள் நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் சொல்றேன். அந்த முருகனே இருந்திருந்தா கூட என் தமிழுக்கு ஏன் வெறும் 20 கோடியை ஒதுக்கிட்டு ஒண்ணு இல்லாத 24,000 பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு 1,600 கோடியை ஒதுக்கி இருக்கிறீங்களே, என்ன நியாயம்? இருக்கு, திருவாசகம் இருக்கு, இங்க தேவாரம் இருக்கு, இவைகள் வடமாநிலம். ஓகே புகழேன் சார், நான் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இவர்கள் இப்படி வேணா அரசியல் பண்ணி ஓட்டு கேட்க வரலாம். தமிழ்நாட்டுல இவர்கள் எந்த நிலையில் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் இவர்களுடைய கருத்து வெற்றி பெற போவதில்லை. இப்ப பகலவன சனசாருக்கும் புகழேந்தி சனசாருக்கும் ஒரு பதில் சொல்லணும். RSS தென் பிராந்திய தலைவர் நேற்று மேடையில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொது சுடுகாடு வேணும், பட்டியலின சகோதரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கோயிலுள்ள செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கணும், அதற்கு RSS வலியுறுத்துகிறது, ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது பொது மேடையில அறிவிக்கிறாரு. நீங்க வேணா அது வீடியோ போட்டு கேளுங்க. இவர் அண்ணா சொல்றாரு, புகழேந்தி சொல்றாரு, முருகரை நாங்க முருகருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். தைப்பூசம் 1967 தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வந்தது, 5 முறை ஆட்சி அமைச்சிருக்கு. விடுமுறை தைப்பூசத்துக்கு விடுமுறை ஏன் நீங்க இங்க அளிக்கல? நீங்க தான் முருக பக்தராச்சா. இன்னொன்னு ஒரு அறிவார்ந்த சிந்தனையா ஒன்று சொல்லிட்டாரு, என்னன்னா முருகரை வைத்து தான் நாங்கள் வின் பண்ணணும், அதனால இவங்க மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் ராமரை வச்சு வழிபட்டாரு, இப்போ மாண்புமிகு கேபினெட் இணை அமைச்சர் முருகரை வேலை எடுத்துட்டு போனாரு, தோத்தாரு அப்படின்றீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் முருக மாநாடு நடத்துறீங்க? நீங்கள் தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா? 40 சீட்டில் 39 சீட்டு ஜெயிச்சிங்கன்னு மாறு தட்டுறீங்களா? நீங்கள் ஏன் முருகரை தூக்குறீங்க? உங்களுக்கும் முருகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திராவிட அடிப்படை சாராம்சம் என்னது? கடவுள் மறுப்பு கொள்கையில் முதலமைச்சர் இருக்கார், அவர் குடமுழுக்கு எதுக்குமே வரமாட்டார். முதலமைச்சரே சொல்றாங்க, நாங்க ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் ஒத்துக்கிறேங்க. அவர் கோவிலுக்கு வரணும், கோயில்ல கும்பணும்னு சொல்ல அவருடைய பக்தி சார்ந்தப்பட்டது தான். கோயிலின் கூட ஒத்துக்கிறேன், நான் அது உள்ள வர விரும்பலங்க. நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க பதவி ஏற்றுவிட்டால் எல்லா மதத்தையும் மதிக்கணும்ன்றது ஒரு தார்மீக கடமை. உங்களுடைய சொந்த விருப்புலாம் இங்க வேலை கிடையாது. நீங்க உங்க சொந்த வெறுப்புலாம் இங்க வேலை கிடையாது. உங்க சொந்த வெறுப்புலாம் இங்க வேலை கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதாவது 85% இருக்கக்கூடிய இந்துக்களை ஓட்ட வாங்கி தான் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க. சரிங்க, நீங்க அந்த கொள்கையை சேர்ந்தவர் தானே.
பொது வழியில் சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதி அவர்களும் புகழேந்தி சாரையும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்களும் இந்துக்களுக்கு நாங்கள் வந்து அந்த தர்மத்தை மதிக்க, இந்து தர்மத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுக்கு மட்டும் திமுக வாக்களிங்க, வேற இந்துக்களோ மற்றவர்களோ எங்களுக்கு வாக்களிக்க வேணாம். அப்ப இன்னொன்னு சொல்றாரு, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லாதவர்கள்லாம் இந்துக்களாக இருக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டாங்க. யார் அந்த கெஞ்சி கூத்தாடி வாங்கினது? ஒட்டுமொத்த இந்தியாவே எப்படி செயல்படுகிறது? கான்ஸ்டிடியூஷன் படி தானே செயல்படுகிறது. புகழேந்தி சாருக்கு தனியா சட்டத்தை வச்சிருக்கீங்களா? திமுக காரன் தனியா சட்டம் வச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இஸ்லாமிய அல்லாதவர்கள், மற்றவர்கள் என்னன்னு அழைக்கப்படுறாங்க இந்தியாவில்? இந்துக்கள் தான். ஒட்டுமொத்த இந்தியாவே இந்தியனுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தான் செயல்பட முடியும். அதை விட்டு வெளியே போனா அப்ப நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்க நான் கெஞ்சி கூத்தாடி. யார் கெஞ்சி கூத்தாடி வாங்கினது? வடிவமைக்கப்பட்டதுங்க. நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க சட்டத்தை, அதுபடிதான் நீங்க நடக்கணும். அப்ப இந்துக்கள்னு சொல்லாம நாங்க எதுங்க சொல்லுவோம்? சரி, இப்ப வட மாநிலத்துல இந்து யாருமே முடிச்சிடறோம் சார். வட மாநிலத்துல யாருமே கூப்பிடல. இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா மும்பைல தமிழ் செல்வன் தமிழர் தான் புதுக்கோட்டைக்காரர் கர்மகுடி சார், அவர் வந்து வின் பண்ணதுல மிகப்பெரிய லெவல்ல வேல் யாத்திரை அங்க நடத்திருக்காங்க. மலேசியால பெரிய லெவலா போயிருக்கு. உத்தரகாண்ட்ல கார்த்திகை நாள் அழைக்கப்படுவர்களுக்கு விரதம் இருந்து அங்க போறாங்க. இங்க தென் மாநிலம் நேற்று கூட இப்ப பவன் கல்யாணம் பதிவு பண்ணாரு. தென் மாநிலம் ஆந்திராவாகட்டும், நம்ம இது கர்நாடகா ஆகட்டும், இந்த கேரளா ஆகட்டும், சுப்பிரமணியர் நீங்க பழனியில போய் பாருங்க, கேரளா பீப்புள் எத்தனை பேர் வராங்கன்னு போய் பாருங்க. முருகர் வந்து தமிழ் கடவுள் தாங்க, மாற்று இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா தெரிந்த கடவுளுங்க அவரு. நீங்கள் வந்து நாங்க முருகரை வந்து மையப்படுத்துறது என்னன்னா, குன்றுக்கே ஒரு பிரச்சனை வருது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறாரு, கடவுளுக்கே ஒரு பிரச்சனை நீங்க உண்டு பண்றீங்களா? இதை வந்து பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் மெயின். சரி, ஓகே சார். அதாவது வந்து அண்ணன் சொந்தருக்கு எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு சின்ன மாற்று கருத்து என்ன சொன்னா, முருகன் தமிழ் கடவுள், அதில் மாற்று கருத்து இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கையை எப்படி பேசுறோன்றது தான் இங்கே செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை மறுப்பது தவறான ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை சொல்வது இல்லை என்று சொல்வதான தவிர, மற்றபடி கடவுள் இருக்கிறார் இல்லை இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதில் வேறு ஒரு பிரச்சனை இல்லை. முருகன் பெயரை நாங்கள் இங்கே எதிர்க்கிறது யார் தெரியுமா? ஆரிய கடவுள் தான் எதிர்க்கிறோம். ஏன்னா சமஸ்கிருத மொழி போடுறது, சமஸ்கிருதம் புரியாத பாஷையை பேசுறது, நான் பேசுறது கடவுளுக்கு தான் பேசுவோம், நான் தான் வந்து கருவறைக்குள்ளே போவேன், நீ போகக்கூடாது முரண்படுறோம் நாங்கள். இப்போ வந்து சொன்னார் ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துக்குது அப்படின்னு சொன்னார். ஆர்எஸ்எஸ் இப்போ தீர்மானத்தை கொண்டு வந்துக்குது. ஆனால் இதுக்கு முன்பு இங்கே இருக்கிற படைக்கப்பட்ட கடவுள்கள் எல்லாம் பறையர்கள் இல்லாமல் ஒரு கடவுள் எம்மே கிடையாது இங்கே வரலாற்று பிரகாரம். அப்போ இதில் இருந்து தான் போயிருக்குது. அதனால தான் அவரை பறை சாட்டுப்பட்டு தள்ளி வச்சிருக்கிறான். அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் நீங்கள் வந்த பிறகு தான் இங்கே பிரிவினவாத வர்ணத்தை கொண்டு வந்து யார்? ஆரியர். நாங்கள் ஆரியர் தான் எதிர்க்கிறோமே தவிர இங்கே இருக்கிற என் சகோதரருக்கு செந்திலையோ அண்ணனையோ எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. நான் எதிர்க்க மாட்டேனே. நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தானே குரல் கொடுக்கணும். இந்துக்கள் நீ என்ன தான் சொல்கிறீங்க? ஆமாம், நான் இந்துக்கள் தான் நானும் சொல்கிறேன். எனக்கு இந்துக்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு குரல் கொடுக்குற, ரெண்டு பேரும் சகோதரன் தானே, அப்படி தான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் அங்கே வாய்மொழி மௌனம் காக்குறீங்க, அப்போ எதிர்வினை வருது. இல்லை, ஆனால் மற்ற மதங்களுக்கு வந்து நான் என்ன கேட்குறேன், ஹிந்து மதத்தை மட்டுமே வந்து விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அண்ணா சொன்னார்ல, சுப்பிரமணியன் சொன்னார் இல்லையா, ஏன் முருகன் பேர் நீ யார் சுப்பிரமணியம் வைக்கிறதுக்கு? முருகன் ஏன் நீ வந்து முருகன் பேர் சுப்பிரமணியன் சொல்றனா? அவன் வந்து தமிழன். இங்கே திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஆமாங்க, நீங்க வந்து மாத்திரம் தானுங்க. ஆரியர் எந்த கோயில் கட்டிக்கிறாருங்க? இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோவில்ல ஒரு ஆரியர் இந்த கோயில் கட்டினார், ஒரு கோவில் சொல்லுங்க. இங்க இருக்கிற கோவில் எந்த கோவில் ஆரியர் கட்டினாரு? எங்க முப்பாட்டம் கட்டினாங்க. அதில் நீங்கள் வந்து குடியிருக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் என்னென்னோ பண்ணிக்கிறீங்க. எங்கள் முருகன் பெயரை நீங்கள் யார் மாற்றுறதுக்கு? சுப்பிரமணி, அந்த மணி, இந்த மணி, நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னா முருகன் அவன் வந்து இங்கே தமிழன், அவன் பேரை மாற்றணும் அப்படின்னு மாற்றுறீங்க. எந்த பிராமணராவது முருகன் பேர் ஒரு பிராமணர் காட்ட சொல்லுங்கள். இந்த டிவியிலேருந்து சவால் விடுறேன், ஒரு முருகனை காட்ட சொல்லுங்கள். ஒரு முருகன் இல்லையே, ஏன் வைக்கல? முருகன் பக்கத்து தானேப்பா நீங்கள், ஏன் வைக்கல? நாங்கள் வச்சுக்கிறோம், முருகன் வச்சுக்கிறோம், கந்தன் வச்சுக்கிறோம், கபாலீஸ்வரன் சங்கத்தினுடைய தலைவர் நீங்க ரெண்டு பேரும் ஏன் சகோதரனுங்க? நீங்க நான் கேக்குறது, நாங்க சொல்றது இந்து முனி மாநாடு ஆரியத்தை தானே எதிர்க்கிறோம், ஆரியத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். அப்படினா ஆரியோட கோட்பாட்டை எதிர்க்கிறோம். பகலவன் சார் ஒரு கேள்விக்கு ஒரே கேள்வி முடிச்சிடுறேன். கூம்பு வடிவில் இருந்தா சர்ச்சு, உருண்டை வடிவில் இருந்தா அது மசூதி, ஆபாச பொம்மைகளா இருந்தால்
அது இந்து கோயில் சொன்னது யாரு? யார் சொன்னது? ஒவ்வொரு சிவன் கோயிலை இடிச்சு கீழே தோண்டிங்கன்னா புத்த மதம் பௌத்த மதம் வரும் சொன்னாரா? இந்து கோயில்களை இடிக்கப்படும் சொன்னாரா? இந்து கோயிலை இடிக்கிறதுக்கு இவங்க யாருங்க? இந்து கோயில் எப்படி இடிப்பாங்க? ஒவ்வொரு கோயிலை இடிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ் இந்து கோவில்களில் ஆபாச சிலைகள் இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னது உண்மை. அது இல்லாம இருக்குதா சொல்லுங்க. பாருங்கள் சொல்ல இருந்தா இந்து கோவில் அதான் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதாவது அதாவது வந்து ஏங்க துருவ அழிக்கிறீங்கன்னா செல்போனை பார்த்து அழிச்சது வேர்த்து அழிச்சது. அதுக்கு செல்போனை பார்த்து அழிக்கணும்? வேர்க்கு செல்போனை பார்த்து அழிப்பாங்க? நெத்தி எப்படி அழிச்சா அழிய போதுங்க? செல்போனை பார்த்து எங்க அழிக்கணும்? உங்களை யாருங்க கோயில் கூப்பிட்டது? உங்களை யாருங்க கோயில் கூப்பிட்டது? நீங்க சொல்ல கூடாது. அப்ப வச்சுக்கோங்க. நீங்க யாரு எங்க சொல்றீங்க? இந்த மதத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கோயிலுக்கு போங்க. முருகர் மேல் நம்பிக்கை இருந்தா கோயிலுக்கு போங்க. ஆபாச பொம்மைகள் சொன்ன பிறகு நீங்க கோயிலுக்கு போறீங்க. நீ கேள்வி வச்சிட்டீங்க. ஆபாச பொம்மைகள் சொன்ன பிறகு நீங்க கோயிலுக்கு போறீங்க. நான் அவர்ட்ட போறணும். நான் ஒரு செகண்ட் ரெண்டு நிமிஷம் ஆபாச சிலைகள் இருக்கிற கோவிலே வந்து ஆரியர் கோவில் தான். தமிழ் கோவில் ஒண்ணு கூட இல்ல. அப்ப ஆரியர் கட்டணும்ன்றீங்களா? இல்லங்க ஆரியர் கட்டல. நீங்க கட்டல. அத அவங்க சொல்லிதாங்க நடக்குது. எல்லாமே அவங்க சொல்லிதாங்க நடக்குது. இங்க வந்து சொல்றது ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஆரியர்கள் இங்க வந்து கட்டமைப்பே வந்து ஆரியர் கட்டமைப்பு தான் இருக்கு. இங்க சாதி பிரிவினவாதம். நீங்க வந்து இந்த மண்ணில் வைக்கிற பிரிவினவாதிகளை கொண்டு வராதீங்க. நான் கேக்குறது முருகர் கோயிலை பத்தி பேசுங்க. இங்க ஆரியர் திராவிடர் பிரச்சனை கொண்டு வராதீங்க. கோவிலே சொல்றேங்க. இல்ல அந்த கோவில்கள் முப்பாட்டன் கட்டியதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அந்த கோவில் கோபுரத்துல தான் அந்த மாதிரி சிலைகள் இருக்கு. அதுல ஆரியர்கள் எங்க? இங்க வந்து மன்னர்கள் ஆட்சி அந்த கோயில் மட்டும் தனியா அவங்க கட்டிப்பாங்க. மன்னர்கள் இருக்கும்போது இருக்கிற கோவில போய் பாருங்க. இருக்கா? எல்லா கோவில்களிலும் சிற்பங்கள் இருக்கு. அப்படி இல்லையே. நீங்க வந்து ஆரியர் புகுந்த பிறகு வந்த கோவில போய் பாருங்க. வரலாறு எடுத்து பாருங்க சார். சரி, ஓகே. இதுக்கான விளக்கம் செந்தில் அவங்கள்ட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க சார். அதாவது ஆரிய திராவிடம் என்பது கட்டுக்கதை என்பதை இவர்கள் மட்டுமல்ல நாம் எல்லோருமே நான் பூணூல போட்டுல இல்ல இந்து பூணூல் போட்டுக்கலாம். இந்துன்றா நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கருத்து சரியா இல்லையா? அவர் சொன்னது சரியா இல்லையா நீங்க சொல்லுங்க. பட்டியலின சகோதரர்களுக்கு தொடர்ந்து பூணூல் அளிக்கணும் ஒரு வைபவம். ஆரியர்கள் வந்து இங்கு கோயில் கட்டினாரா என்று கேட்கின்றார். ஆரிய திராவிடம் என்பது கட்டுக்கதை என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக இந்த கட்டுக்கதைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்று சொல்லி சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். சொல்லுங்க. நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்ப அது அவருடைய விருப்பம். அதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம். அம்பேத்கர் சொன்னதிலே வர அவர் பௌத்த மதத்தை தான் தழுவினார். நீங்க அவர் சொல்றார் அல்லவா, இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்றாருல. அண்ணன் திருமாவளவன் இந்துவாக பிறந்துட்டாரு. அவர் என்னவா இருக்கணும் நேரத்துக்கு? பௌத்தமா இருக்கிறாரு. அப்படி பௌத்தம் என்று சொல்லி நான் பட்டியலின பகுதியிலே பட்டியலின மக்கள் நிற்கின்ற தொகுதியில எப்படி நிற்க முடியும்? மதம் மாறி சென்றுவிட்டார். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன். கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறேன். அததான் நான் சொல்ல வரேன். அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவது என்பது அவர் மதம் மாறிவிட்டதாக நான் மதம் மாறிவிடுவேன் என்று சொல்லுகின்றார். தாராளமாக அப்படி மதம் மாற வேண்டும் என்று விரும்புபவர்கள், அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுகின்றவர்கள், அவர்கள் மதம் மாறி சென்று பட்டியலின மக்கள் இந்துவாக இருக்கக்கூடியவர்கள் நிற்கக்கூடிய பட்டியலின அந்த ரிசர்வ் தொகுதிக்குள்ள நீங்க நிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஒண்ணு நீங்க குறுக்கிட்டா நான் பேச முடியாது. என்ன இந்துக்கள் சொல்றல, இந்துக்கள் கோயிலுக்குள்ள போக விட நான் சொல்லல. அதாவது இந்துக்களுடைய அதாவது கோயில்களுக்குள் இந்துக்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியினர் போகலாமா போகக்கூடாதுன்னா எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயம். சரி, நான் அதுதான் சொல்றேன். பல கோயில்களிலே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்ல நான் சொல்றேன், தேவேந்திர குல வேளாளர்கள் உள்ள கருவறைக்குள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோயிலுக்குள் இருக்கக்கூடியவர்கள் நான் பட்டியலின மக்களா தான் அவங்க என்ன கேட்கிறேன், ஆகமம் இல்லாத கோயில்கள் எல்லாம் இந்து கோயில்கள் இல்ல.
அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லல. ஆகமம் இல்லாத கோயில்கள் எல்லாம் சாமி இந்து சாமி இல்லாத கோயில் சொல்ல வரீங்களா? ஆகம விதிகள் இருக்கக்கூடிய அதுதான் ஆகமம். நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் நீங்க சொல்ல வரேன். அதுதான் விதிமுறை. அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம். ஆமாங்க, ஆகமம்னா என்ன? ஒரு கோயிலை கட்டியவர்கள். நான் கேட்டதுன்னா இந்துன்னு நம்ம எல்லாம் இந்துன்னு சொல்றீங்க. மீண்டும் அங்க வந்து இங்க வந்து சொல்றீங்க. அதுல என்ன சொல்ல ஒட்டுமொத்தமா சொல்ல இல்ல. இதுக்கான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இப்போ இருக்கங்குடி மாரியம்மன் கோவில்ல பூஜை இல்ல, திருவரங்கம் கோவில்ல பூஜை பண்ற இல்ல, திருவரங்கம் கோவில்ல பூஜை பண்றவர் நீங்க சமமா பாக்க மாட்டீங்களா சார்? சிதம்பரம் கோயில் போக முடியாது. அந்த மாதிரி இவருக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன், அவர் புரியாத மாதிரி நடிக்கிறாரு. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் என்பது தேவேந்திர குலவளார்கள் பட்டியலின மக்கள் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த கோயில்ல ஐயர் உள்ள போன்னு சண்டை போட்டாங்க, அல்லது ஐயர் உள்ள போனா அங்க விட்டுவாங்களா? அவர் இந்துவா? ஏன் விட மாட்டாங்க? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு பட்டியலின மக்கள், எஸ்சி. அவர் இருக்கிற இடத்துல ஐயர் போக முடியாது. அப்ப அந்த இடத்துல உரிமை கேட்டு ஐயர் போனாங்க அங்க விட்டுருவாங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்து மதத்துக்குள்ள ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சொல்ல விடுங்க சார். நீங்க இப்படி ஐயர் சண்டை வந்ததுங்கனா ஐயோ, நீங்க ஐயர் கேட்கல. அதுதான் பிரச்சனை இல்ல. அவ இருக்கிறது 4 பேர். நீங்க பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய மேல்மலையனூர்ல மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் தான் காலம் காலமா பூஜை பண்றாங்க. லட்சோப லட்சம் ஐயர் வந்தாலும் சரி, லட்சோப லட்சம் வன்னியர் வந்தாலும் சரி, லட்சோப லட்சம் கவுண்டர் வந்தாலும் சரி, லட்சோப லட்சம் எந்த சைவ சமயத்தை சார்ந்தவர் யார் வந்தாலும் அங்கே உள்ளே இருந்து தீபாவளி காட்டுவது மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் தான். சரி சரி. இப்போ நான் சொல்லிடுறேன், அரசியல் காரணமாக இந்து கோயில்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு சம்பிரதாயப்படி ஒவ்வொரு சமூகத்தின்படி அங்கு கட்டமைக்கப்பட்டு அங்கு பூஜைகள் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகமம் என்பது கும்பாபிஷேகம் பண்ணதிலிருந்து இப்படித்தான் இந்த வம்சாவளியினர் பூஜை செய்ய வேண்டும் என்று கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி செய்கிறார்களே தவிர அது தீண்டாமை இல்லை. அது தீண்டாமையில ஒண்ணு. அந்தந்த கோவிலுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அது முறை பிரகாரம் தான் போகணும்னு சொல்றாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. அங்க மீனவர் போறாரு, இங்க இவங்க போறாங்க, தேவேந்திர வேலர் போறாங்க, அதெல்லாம் நான் வரல. நான் சொல்றது வந்து நான் போய் பூஜாரி வேலை செய்யணும் நான் கேட்க வரல. உள்ள போய் கும்பிடக்கூடாது சொல்றேன், விட மாட்டேன். அதுதான் நான் கேட்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு சொல்லுங்க. அப்படி எத்தனை கோயில் இருக்குன்னு லிஸ்ட் கொடுங்க. எல்லா கோயிலும் எல்லா கோயிலும் சார். நீங்க இந்த நீங்க இந்த சினிமா ஷூட்டிங்கான விளக்கத்தை சொல்லிட்டு தலைப்பு தொடர்பா நிறைய கருத்து சேர்த்தே எல்லாம் இல்ல. இந்து முன்னணியுடைய இயக்கத்தினுடைய ரொம்ப இந்து மக்கள் கட்சி எங்களுடைய அடிப்படை கொள்கை என்பது சாதிய தீண்டாமைகள் வேரோடு அறுக்கப்பட வேண்டும். அதனாலதான் RSS தலைவர் மோகன் பகவத்ஜி தீர்மானங்களை நிறைவேற்றினார். இரட்டை சுடுகாடு இருக்க கூடாது. தீர்மானத்தை வரவேற்கிறோம். நடைமுறைப்படுத்த வேண்டியது திராவிட மாடல். ஐயா திருமாவளவன் அவர்கள் 2 MP வாங்கிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஏன் வந்து நடைமுறைப்படுத்தல நாங்க கேட்கிறோம். சினிமா ஷூட்டிங் விளக்க சொல்றீங்க, அது நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருங்க. அதாவது திமுகவினுடைய கூட்டங்கள் மாநாடுகளில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க முட்டிக்கு மேல பாவாடையை போட்டுக்கிட்டு ஆட விட்டு கூட்டத்தை சேர்க்கலான்னு பார்த்து அப்படியும் கூட்டம் வராத பல உதாரணங்களை நான் காட்ட முடியும். ஆனால் இங்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே முருக பக்தி பாடல்களை பாடி முருக பக்தர்களுடைய ஆடல்கள் முருக பக்தியோடு நடந்த பக்தி திருவிழா, பக்தி நடனங்கள், அந்த நடனத்திற்கும் இவர்களுடைய இந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடனத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஐயா புகழேந்தி பேசியிருக்கிறார். ஒன்று, ஆமா, மாநாட்டை பத்தி அவர் நாடக மேடைன்றாருங்க. அங்கு பேசியவர்களுடைய பக்தி எப்படி தெரியுங்களா? 6 வீடுகளுக்கு செல்ல முடியாத என் கனவு இங்கு நினைவாயிருக்குன்னு கண்ணீர் விட்டு நான் நடக்க முடியாது, நான் மதுரையை சார்ந்தவர், என்னால் இங்கிருந்து அந்த இடங்களுக்கு போக முடியல, இங்கு வந்து நான் தரிசித்து விட்டேன், என்னுடைய இந்த ஜென்மம் எனக்கு வந்து திருப்தியாக நான் இந்த ஜென்மத்துல இருந்து நான் போவேன், அப்படி மனம் உருகுனாங்க. ஐயா புகழேந்திக்கு அது தெரியாது. ஏன்னா கடவுளை காட்டு மிராண்டி என்று பேசிய ஈவேரா அவர்கள் தான் என் தலைவர் சொல்லக்கூடிய ஐயா புகழேந்திக்கு என்னங்க தெரியும்? அந்த பக்தியை பத்தி என்னங்க தெரியும்? அப்படி இந்து முன்னணியினுடைய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடந்துச்சு. லட்சோப லட்சம் மக்கள் வந்தாங்க. ஆமா, இந்து முன்னணி என்றால் மாநாடு நடத்தினா கலவரம் வரும்னு சொன்னீங்களே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்திய சமீபத்து மாநாட்டிலே பேசிய பேச்சு என்ன? கொடிக்கம்பங்களை திருடி செல்லாதீர்கள். இப்படி திருடி சென்றது பல நேரங்களில் நாங்க இதுக்காக போய் தண்டம் கட்டணும்.
இப்படி பகிரங்கமா பேசினார். ஐயா நீங்க ஆயிரங்கள் ஐயா நீங்க வீடியோ ஐயா நீங்களே பாருங்க. ஐயா ஆயிரங்கள் நான் வீடியோ காட்டுறேன். கொடிக்கம்பங்கள் திருடப்பட்டது, சரி, அப்படி கொடிக்கம்பங்கள் எடுத்து செல்லப்பட்டது. சரி, திருடப்பட்டது சொல்லல. திருடப்படல, அதாவது வாகனங்களில் வந்தவர்கள் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். சரி, திருடப்படல அப்படி நீங்களே சொல்லிக்கோங்க. அப்படி ஐயா, சொல்லல. சொல்ல விடுங்க. ஏன் சரி, குறிக்கிறீங்க? நேரம் ஏன் ஐயா சொல்றேன்? இல்ல, நான் அதுக்கான விளக்கத்தை நீங்க சரி, சொல்லுங்க. திருடலங்க. அவங்க வந்தவங்க கூட்டத்துல வந்தவங்க அவங்க உரிமையோட எடுத்துட்டு போயிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனால் அதே மாதிரி திமுகவினுடைய மாநாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை தொலைக்காட்சி பாலிமர்ல இருந்து என்ன போடுவாங்க? வாழைத்தாரை தூக்கிட்டு ஓடுவான், இளநீரை தூக்கிட்டு ஓடுவான். அந்த வழியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் திருடி செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக பிரியாணி அண்டாவை எடுத்து தூக்கி அடிச்சாங்க இப்ப சமீபத்து மாநாடுல. ஆனால் இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே நிகழ்ச்சி முடியும் பொழுது உட்கார்ந்து இந்த இருக்கைகளை அரை மணி நேரத்தில் எடுத்து வைத்து அங்க இருக்கக்கூடிய இடத்தை, அங்கு வந்த பக்தர்களை இந்து முன்னணி தொண்டர்கள், இந்து இயக்க அந்த தொண்டர்கள் எல்லாம் சுத்தம் செய்து, ஒழுக்கம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன, மாநாடு என்றால் என்ன, கட்டுப்பாடு என்றால் என்ன, சனாதன சங்கிகள் நடத்திய மாநாடு தான் கட்டுப்பாடு மிக்க மாநாடு. கலவரம் என்று சொல்லி இந்த திமுக காரங்க பேசி ஏமாத்துறதெல்லாம் பொய்யா. நீதிமன்றத்திலே சென்று உங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் இங்கு மீட்டிங் நடத்தினா, மாநாடு நடத்தினா, கலவரம் அடிக்கிறாரு. சிறு தூண்டுதல் இல்லாமல் மழை வரல, மழை வரல, வெற்றிகரமான மாநாடு, மழை வரல, மழை வரல. திமுக நடத்தினா அங்க இருக்கக்கூடிய வாழத்தாறு கூட நன்றி. நிறைவு கருத்து சுருக்கமா சார். நிறைவு கருத்து என்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மாநாடு என்பது இவர்கள் மதத்தை காட்டி ஓட்டு வாங்குவது, சாதி சமங்களை காட்டி பிளவு வைப்பது, இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில் கடவுள்களை காட்டி ஓட்டு சேர்க்கிறது. அதிகாரத்துக்கு வரணும், ஆளுமைக்கு வரணும். பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து கட்டப்பட்ட அயோத்தியில அந்த கோயிலையும் கட்டுறது சரியா இல்லாம மழை பெய்யும் போது உள்ள கருவறைக்குள்ளே தண்ணி ஊத்துறத போய் பார்க்க சொல்லுங்க. நீர் ஓடுறதுக்கு வழி செய்யல. ஆனா உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரூபாய் கலெக்ஷன் பண்ணாங்க. இப்படி கோயில்ல கட்டி ஊழலு, சாமிகளை கட்டி ஓட்டு கேட்கறது, மத சமூகத்தின் காரணமாக இங்க நடக்கக்கூடாது, அங்க நடக்கக்கூடாது. வைக்கத்துல தந்தை பெரியார் போராடிட்டு நாமெல்லாம் நடக்கிறதுக்கு தான். இப்படி மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுடைய வர்ணாசிரம சனாதனத்தை நாம இங்க சொல்லும் பொழுது அதையெல்லாம் மறுத்து தோழர் அவர்கள் பேசுறாங்க. பாவம், அவர் ஏதோ அவர் பேசிட்டு போட்டு அவர் கூட ஒரு இடத்துக்கு போனார்னா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதையும் போக வேண்டும் என்று அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கடவுள் மறுப்பு என்பதும் கடவுளுக்கான நிலைப்பாடுகள் என்பதிலையும் அரசு பூர்வமாக அனைவரிடமும் வாக்கு வாங்கி அறநிலையத்துறையின் மூலமாக எங்களுடைய சகோதரர் சேகர்பாபு மூலமாக நல்ல பணிகள் நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அரசியல் ரீதியான எங்களுடைய பிரச்சாரம் என்பதும் நடந்துகிட்டு இருக்கும். மக்களிடம் நாங்கள் பேசுகிற போது, மக்களிடம் போய் சொல்லுகின்ற பொழுது இந்த மத ரீதியாக கடவுள் ரீதியாக யாரையும் பிரிக்காதீங்க, எல்லாரையும் ஒண்ணாக்குங்க, எல்லாரும் ஒண்ணுதான், சமம்தான் என்கின்ற கொள்கையில இருக்கிற. நன்றி 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 சார். உங்களோட நிறைவு கருத்து ஒரே வரியில சொல்லி முடிங்க. நன்றி 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 சார். சொல்லுங்க சார். நன்றி புகழன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. முருகன் மாநாடு சிறப்பா நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓகே. அதில் கலந்து எல்லாம் இந்துக்கள் கிடையாது. சரி. இந்த மண்ணின் மைந்தர்கள். அதான் நான் என்ன கேட்குறேன், எத்தனை மாமி வந்து அதுல கலந்துக்கணும்? ஒண்ணு. எத்தனை மாமா வந்து கலந்துக்கணும்? ரெண்டு. குறிப்பிட்ட காவடி தூக்கின்னு வந்தா எத்தனை பேர் நடந்து வந்தாங்க சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய உள்ள போகணும், பட்டியலின சகோதரர் உள்ள போறோம்னு போராடினவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வைத்தியநாத ஐயரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயரும் தான். இரண்டாவது இன்னொன்னு சொல்றேன், பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயரும் வைத்தியநாத ஐயரும் பசுமலிங்க தேவர் ஐயரும் தான். நேத்து நடந்த மாநாட்டுல கட்சியில எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த ரோல இருக்கக்கூடிய எல்லா சேரையும் எடுத்து ஒழுங்கழிச்சுட்டு கீழே தண்ணி பாட்டில குப்பையா இருந்தா அந்த குப்பையை எடுத்துட்டு வெளியே போகணுன்ற ஒரு கட்டமைப்போடு எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளும் உள்ள இல்லாம நடந்த மாநாடு. விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.